இருக்கிறோமா இல்ல குளிரா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா இல்ல அசுத்தத்தை தேடிக்கொண்டு அலைகிறவர்களாக இருந்து கொண்டு ஆலயத்தில் நடித்து கொண்டு இருக்கிறோமா? மனிதர்கள் முன்பதாக அனலா இருப்போம், அவர் சந்நிதியிலே போய் சேருவோம். நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி மாத்திரம்தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய கண்கள் எல்லாம் பரிசுத்தத்தை மாத்திரம்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் நம்மளுடைய பேச்சுகள் எல்லாம் பரலோக நாதனை மாத்திரம் தான் பார்க்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் அனல். ரெண்டு கட்ட நிலை என்றால் வெள்ள சட்டையும் வெள்ள பேண்டையும் போட்டுக்கிட்டு ரப்பரா ரிப்பரா என்று கத்திக்கொண்டு வெளியில போனானே அசிங்கமான கிரியைகளை செய்வதல்ல, சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வதல்ல, வீணான கிரியைகளை செய்வதல்ல. அதுதான் உன் கிரியைகளை அறிந்திருக்க நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, ரெண்டு கட்ட நிலைமையில வெதுவெதுப்பா இருக்கிறாய். வாந்தி பண்ணை போடாதபடி எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். மனமாறு, இது மனமாறக்கூடிய காலம். உன்னால் அநேகர் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வர நீ பாதையை திறந்து கொடுக்கிறவர்களா இருக்கணும், இல்லைன்னா ஒதுங்கி போய்விடு. ஆமென். நீனும் நரகம் போய் ஒன்னால் அநேகரும் நரகம் போவதற்கு பாதை திறக்காதே, இல்லை என்றவர்களை வாந்தி பண்ணி போடுவார்கள். முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை மோசமாய் மாறிவிடும். எச்சரிக்கையாக இருங்க. இது எச்சரிப்பின் செய்தி. காலம் கடைசி. எச்சரிக்கையாக மனமாறுவோம்.